கருத்து நாமத்தை மைவிடதாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ பிரவேசிக்கும் 7 எளிமைக்கு இறக்க மாறாட்டின நாட்களை கிறிஸ்துடைய மரணம் நான் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்கிற தலைப்புகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு 2 நோக்கம் உண்டு. ஒன்று நோக்கம் பார்த்தீங்கன்னா தேவ தீர்மானம், இன்னொன்றுபடியாக மனித நோக்கம் உண்டு. இந்த 2 ஒன்றை ஒன்று சந்தித்ததுனால தான் இயேசு கிறிஸ்துபடியாக மரணப்பாடுகளை அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம். அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவிலை அறையப்படுவதற்காக தேவ நோக்கம் பிதாவே அவரை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டும் நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை கொண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்ல, ஏதேன் தோட்டத்தில் உண்டான மீறுதல் நிமித்தமாக தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இயேசுபடியாக மரிக்கப்பட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அறிவித்திருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோடு வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணத்தின்படி ஏறக்குறைய எல்லாம் ரத்தம் மூலிய பாவ மன்னிப்பு உண்டானாலும் ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆனால் இறை சமூகத்தை நம்ம நிறைய அந்த வார்த்தையில் தியானம் செய்திருக்கிறோம். இறை சமூகத்துக்குள்ளாக ஏன் இயேசு கிறிஸ்து மனிதன் செய்த பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? பாவ மன்னிப்பு உண்டாவதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு புறா கொஞ்சி பலியாக செலுத்தினார்கள். இதெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறோம். தேவன் பார்த்தீங்கன்னா மனிதன் செய்த பாவங்களுக்காக ஒரு பழத்தை பலியிடலாம், அல்ல ஒரு கிழங்குகளை பலியிடலாம், பல விதமாக பலியிடலாம். ஏன் ரத்தத்தை மையப்படுத்தான்னு பார்த்தீங்கன்னா மனிதன் செய்த பாவத்தினாலே மரணம் உண்டாகிறது. மனிதனுக்கு எங்கேருந்து மரணம் உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா பிரதாக எண்ணப்படுகிறது ரத்தம். ரத்தத்தை தான் உயிர் இருக்கிறது. இப்போ எது இருந்தாலும் மனிதன் வாழலாம், ரத்தம் இல்லைன்னா செத்து போயிடுவான். எவ்வளோதான் சரீர பார்வைக்கு திடகாரத்தமாக இருந்தாலும் ரத்தம் இல்லைன்னா செத்து போயிடுவான். அதனால் மனிதனுடைய உயிர் இரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுவதனாலே மனிதன் செய்த பாவத்துக்காக அவன் மரிக்கப்பட வேண்டும். ஆனால் தன்னுடைய உழைப்பில் இருந்து ஒன்று இரத்தம் அல்ல ஜீவன் இருக்கிறது, 2வது தன்னுடைய உழைப்பில் இருந்து ஒரு பலி செலுத்தப்பட என்பதற்காக மோசேவினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் அவனும் தகுதிக்கு தகுந்த போல ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு புறா குஞ்சுகளை அவன் பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 36ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். மறுநாளை யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் அருமரிச்சகர இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் நிவர்த்தி செய்வதற்காக அவர் பூமிக்குள்ளாக வந்தார். இதுதான் தேவனுடைய நோக்கம். இயேசு இந்த பூமிக்குள்ளாக வர காரணம் ஏதோன் தோட்டத்தில் நடந்த தேவனுடைய வார்த்தை மனிதன் ஏற்று நடைமுறைப்படுத்தாதனாலே அவர் மீறினதுனாலே அவனுக்கு மரணம் உண்டாச்சு. அந்த மரணத்திலிருந்து மனிதனை விடுதலாக்குவதற்காக ஏசாயா பக்தன் மூலியம் அறிவிக்கிற பிரகாரம், எபிரேயரில் அறிவிக்கிற பிரகாரம், யோவானில் அறிவிக்கிற பிரகாரம் மனிதன் கண்டிப்பாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆதாம் சந்தையில் நம்ம கடந்து வந்ததுனாலே
ஒரு மனிதனுடைய ரத்தத்தை நாம் செலுத்த முடியாது என்பதனாலே இயேசு கிறிஸ்து என்பவர் தேவனுடைய குமாரன், அவர் வானத்தில் வந்த தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக மரணம் அடைவதற்கு காரணம் நம்முடைய பாவ மன்னிப்பை அடைந்து கொள்வதற்காக அவர் பூமிக்குள்ளாக அனுப்பப்படுகிறார். அப்படி அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் கொலை செய்கிறது, எப்படி ரத்த சிந்தப்பட வேண்டும் என்று இங்கே யார் கையில் அர்ப்பணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மை போன்ற தேவனை ஏற்றுக்கொண்டிருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாகிய யூதர் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட யூதர்கள் ஏன் இயேசு கொலை செய்கிறார்கள்? யூதர்கள் தேவனுடைய நாட்களை எதிர்பார்த்தார்கள். இயேசு நம்மளை மீட்டு அவர் என்றென்றுக்கு ராஜாவாக காணப்படுவார் என்று ஆதியாகமம் 3:15 மல்கியா 4ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட 333 வசனங்கள் இருக்கிறது. அதை எதிர்பார்த்து இயேசு வருவார் என்று தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சந்ததிக்கு பலமாக எதிர்பார்க்கிறார்கள். அப்படி எதிர்பார்த்த அந்த சந்ததியை இயேசுவை கொலை செய்தார்கள். அவர்கள் கொலை செய்வதற்கு என்ன காரணம் என்பதை மனித சிந்தனை தவறுதாக கடந்து போனதினாலே மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் மனித சிந்தனை தவறுதலாக எண்ணினதினாலே அவள் இயேசுவை கொலை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்யப்பட்ட ஒவ்வொரு செயலும் யூதர்களுக்காக நமக்கு விரோதமாக செய்கிறார் என்று சொல்லி அவரை கொலை செய்கிறார்கள். ஆனால் தெய்வ திட்டத்துக்கும் மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கும் நாம் காலங்காலமாக ஆபிரகாமுடைய தேவனை வழிபட்டு கொண்டிருக்கிற நமக்கும் இயேசு விரோதமாக செய்கிறார் என்று சொல்லி அவரை கொலை செய்தார்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினால் என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். மோசேவின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளே மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளே ஒரு மனுஷனை முழுவதும் சுத்தமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலாவது என்ன? இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான நாள். அன்னைக்கு சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு விருதத்தோடு தேவனை தொழுது கொள்ளணும். இப்படிப்பட்ட பயபக்தியோடு தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளில் அநேகரை குணப்படுத்துகிறார். இது மோசேயுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கு என்று சொல்லி இயேசுவை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். 18 வருஷமாக பலவீனப்படுத்தின ஒரு ஆவியை கொண்ட ஒரு பெண்ணை இயேசு சுகப்படுத்துகிறார். அங்க இருக்க தேவாலயத்தில் இருக்கிற அந்த போதகர் சொல்லுகிறார், 6 நாட்கள் இருக்கிறது, அப்போ போய் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள பண்ண வேண்டியதானே, ஏன் 7ஆம் நாள் எங்களை குணப்படுத்திக் கொள்ள என்று சொல்லி அதை செய்யக்கூடாது என்று அவன் ஜனங்களை அதட்டுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொலை செய்வதற்கு முதல் ஒரு காரணம், அவர் ஓய்வு நாளை கிரியை செய்தார். இரண்டாவதாக, சாலோமோனால் கட்டப்பட்ட பெரிய தேவாலயத்தை அதை 3 நாளை இடித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி அவரை கொலை செய்வதற்காக ஆதாரம் தேடுகிறார்கள். அவர் தேடப்போ ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அப்போ ஒரு ஆதாரத்தை மையப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ள அதை கட்டவும் என்னால் ஆகிய இவன் சொன்னான் என்றார்கள். சாலோமோனால் கட்டப்பட்ட யெகோவாவுக்கு தொழுது கொள்ளப்பட்ட ஆலயத்தை அவன் இடித்துபடியாக 3 நாள் கட்டுவேன் என்று சொல்கிறான். நம்முடைய பாரம்பரியத்துக்கும் தெய்வத்திட்டபடியாக இவன் விரோதமாக காணப்படுகிறான் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோட வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்,
3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில காணப்பட்ட யூதர்கள் சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயத்தை மகிமை எண்ணினது ஆலயத்தை நாம் இடிக்க முடியுமா, இவர் கட்டுவாரா என்று அவர் எப்படியாக குற்றம் சாட்டினார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் மீண்டும் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 14:3. இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஓய்வு நாளில் குணப்படுத்துற ஒரு சம்பவத்தை யூதர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். உங்களுடைய கழுதை ஒரு குழியில விழுந்துட்டா அதை தூக்கி விடுகிறலாம், அது செத்து போவதுக்கு அனுமதிப்பேன்னு கேட்கும்போது எல்லாம் மறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தோட வாசிப்போம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். இந்த ஓய்வு நாள் ஒரு மனிதனை குணப்படுத்துகிறார், அதை முன்னிட்டு இது செய்வது சரியா என்று சொல்லி இயேசுவுடைய குற்றப்படுத்தினார்கள். ஆனால் ஓய்வு நாளை நன்மை செய்ததை யூதர்கள் வெறுக்கிறார்கள். ஓய்வு நாளை மனிதனை குணப்படுத்தினதை யூதர்கள் வெறுக்கிறார்கள். சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்தை இவன் 3 நாள் இடித்து போடு, நான் கட்டுவேன் என்று சொல்கிறான் என்று நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான் என்று சொல்லி அங்கே எண்ணுகிறார்கள். அடுத்தபடி பாவ மன்னிப்பு. மத்திய 9ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இங்க பார்க்கிறோம், ஒரு பாவத்தினால ஒரு வியாதியில கட்டப்பட்டிருக்கிறார். அந்த மனிதனை கொண்டு வந்து இயேசுவிட்ட ஒப்புவிக்கிறார். அதில் இயேசு சொல்கிறான், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போது வேதபாரர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் மனிதன் காலங்காலமாக கட்டப்பட்டிருந்த பாவத்தில் விடுதலையாக்க முடியாமல் வியாதியில் இருக்கிறான், சாத்தானால் கட்டப்படுகிறான். இப்படி காணப்படுகிற நிலைகளை இயேசுவை குணப்படுத்துகிறான், அவன் பாவத்தில் விடுதலை ஆக்குறான். இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதனாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனாயானால் நீங்கள் என்னை விசுவாசிக்க இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசிங்கள். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். நான் என் தேவனுடைய குமாரன் சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்ன என்று நீங்கள் சொல்லலாமா? அவர் சொல்ல, நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவன், பிதாவின் சித்தத்தை செய்கிறேன். பிதா என்னோடு கூட இல்லைன்னா இப்படி காரியம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவதூஷணம் சொல்லுகிறாய். அல்ல, அருமருட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே அவனை இயேசுவைய வெறுக்கிறார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர் ஓய்வு நாள் கட்டளைகளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அவர் ஓய்வு நாளை கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமனாக்கினார். ஆனால் இறைமார்க்கணம் சொல்லுகிற தேவ சமூகத்துக்குள்ளாக
ஓய்வு நாளில் மீறி அவர் குணப்படுத்துகிறார். அது மாத்திரமில்லாமல் தன் தேவனுக்கு குமாரன் என்று சொல்லி தேவனுக்கு தன்னை சமமாக்கினார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இப்போ நான் புரிந்து கொள்கிறோம், இயேசு இந்த பூமிக்கு வந்த மரிக்க நோக்கம் பிதாவுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுக்குல பாவங்களுக்காக அவர் மரிக்கப்பட வேண்டும். ஆனால் யூதர்கள் ஏன் இயேசு கிறிஸ்து கொலை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட ஒரு 5-6 காரியங்களை பார்க்கிறோம். மோசேயுடைய பிரமாணத்தை மீறுகிறார். சாலமோனு கட்டப்பட்ட ஆலயத்தை இடித்து 3 நாள் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஓய்வு நாளை மனிதனை குணப்படுத்துகிறார். மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்தை மன்னிக்கிறார். தன தேவ குமாரன் என்று சொல்லுகிறார். தன தேவனுக்கு சமமாக தான் எண்ணினார் என்று குற்றம் சாட்டி இயேசு எப்படியாக மனிதர்கள் கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ள அவருடைய மரணத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படைகளாக நாம் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதை மீண்டும் உங்கள் நினைவு கூர்ந்து நாம் கிறிஸ்துடைய பிள்ளைகளாக தேவனை பின்பற்றுகிற மரணத்தை நாம் மெய்யாகவே நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அவர் வந்த பாதையில் நாம் கடந்து போக வேண்டும். அருமரத்தகர் இயேசு கிறிஸ்தை 3 நிலைகளுக்கு ஒப்புவிக்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா 3 மிருகங்களுக்கு அவரை சமப்படுத்துகிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். இன்னொன்று கழுதைக்கு ஒப்பிடுகிறார். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்தை உண்மையாக நீங்கள் பின்பற்றி போகிறீர்கள். அவர் மரணத்தை எப்படியாக நாம் தியானம் செய்கிறோம். நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளப்பட வேண்டும், அவர் வாழ்க்கை நாம் எதிர்கொண்டு போகப்பட வேண்டும் வரிகள் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியங்கள் எப்படியாக தானும் செய்யப்பட வேண்டும். எனக்கு சீசனாக இருக்கிறவன் என்னை பின்பற்ற கடவான். அல்ல, உலகத்தில் இருக்கிற நிறைய மிருகங்கள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, மீன்கள் மச்சங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு எப்படியாக 3 மிருகங்களை தன்னை ஓமைப்படுத்துகிறார். அந்த 3 மிருகங்களை ஓமைகளை நாம் தியானம் செய்து அதை நாமளும் நடைமுறைப்படுத்தினாதான் நாம் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதா பாலசிங்கம் இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு. இங்க அருமரட்சகரை இயேசு கிறிஸ்தை யூதா பாலசிங்கம் என்று ஒப்பிடுகிறார். யூத கோத்திரத்தில் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று அங்க சொல்லப்படுகிறது. அல்ல, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா யூத பாலசிங்கம் ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. பொதுவாக அந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் எப்படி காட்டுகளுக்கு ராஜாவாக காணப்படுகிறதோ, மிருகங்களுக்கெல்லாம் தன்னை தலைமையை பொறுப்பேற்றுக் கொள்கிறதோ, அதே விட பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவடியாக ஒரு தலைவராக உருவாக்கப்படுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருபடியாக தைரியமாக எதிர்கொள்கிறார். சிங்கம் எவ்வளவு தைரியமாக எதிர்கொண்டு போகுமோ அது ஒப்பிடுது நாமளும் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். நீங்கள் தைரியம் காணப்படவிட்டால் சாத்தான் உங்களை தோற்கடித்து விடுவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் ஆடு மாடுகள் புறா குஞ்சுகள் விற்கிறார்கள். அதையெல்லாம் என்ன பண்ணுறாரு, கவிழ்த்து சாட்டை பின் அடித்து தொருத்தி விடுகிறார். அவர் ஊழிய காலத்தில் பார்க்கிறோம், இவன் கல்லாதவன், இவன் எப்படி தைரியம் வந்தது என்று கேட்கிறார்கள். தான் தெய்வ திட்டத்தை தைரியமாக பிரசங்கித்தார் என்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். தைரியமாக ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அநேக ராஜாக்களை மனிதர்கள் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை தைரியமாக இருந்தாதான் நாம் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். அது எங்கெங்கன்னு நாம் பின்பு அப்படியே கொஞ்சம் சுட்டி காமிப்போம். அடுத்தபடியாக ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம்.
திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்க கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம், நமக்காக தன்னை பலியாக ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற இரண்டாவதாக ஒரு ஆடு போல தன்னை அர்ப்பணித்தார். இது எந்தெந்த எடை என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி இடத்திற்கு சரியா அறிந்து கொள்ளப்படவிட்டால் நாம் தடுமாறி விடுவோம். எந்த இடத்துல ஆடு போல இருக்கணுமோ அந்த இடத்துல ஆடு போல இருக்கணும், எந்த இடத்துல சிங்கம் போல இருக்கணுமோ அந்த இடத்துல சிங்கம் போல இருக்கணும். நீங்க மாற்றி போயிட்டீங்கன்னா நான் மாட்டிக்குவோம். அதான் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு ஆட்டை பலி கொண்டு போது போல அவர் தன் எஜமானுக்கு அந்த மனிதனுக்கு இசைந்து கடந்து போனதில் போகிறது. அதில் இயேசு கிறிஸ்து நீங்களை பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அறையப்படும் போது அவர் கொண்டு போகிறார். ஏரோது ராஜா கேட்கிறார், பிரதன அநேக மனிதர்கள் கேட்கிறார்கள், நீ உண்மையை யூதருக்கு ராஜாவா அல்ல தேவகுமாரனை கேட்கும் போதும் அவர் வாய் திருவாத போல் இருந்தார் என்று பார்க்கிறோம். தேவ திட்டத்தை இறுதியாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது நீங்களை பார்த்தீங்கன்னா தன் வாயிலிருந்து பாவம் வந்துடாத அளவுக்கு தன் வார்த்தைகளை அவர் காத்து கொண்டார். ஆனால் ஊழிய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போல எதிர்கொள்கிறார், சிங்கத்தை போல எதிர்த்து பேசுகிறார், மனுக்குலத்தை பாவத்தை சுட்டி காமித்தபடியாக அவர் குரல் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஊழிய பாதையில் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது தைரியமாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் முடிவில் தான் பார்க்கிறோம், எப்போ அவர் கொண்டு முடிவு தன்னை தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது அங்கே ஒரு மயிருக்குதனோட ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். ஊழியத்துடைய இறுதி பாதை கடைசியாக கடந்து போகும்போது நாம் வாயில பாவம் உண்டாகாத அளவுக்கு, நாம் சிந்தையில சரீரத பாவம் உண்டாகாத அளவுக்கு ஒரு ஆட்டை போல தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளப்பட வேண்டும். அதான் ஆரம்ப காலத்தில் நீங்கள் போய் அப்படி ஆட்டை போல இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவான், ஊழியம் செய்ய முடியாது, நீ ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சிங்கத்தை போல நீ காணப்பட வேண்டும். ஆனால் தெய்வத்திட்ட முடித்து நாம் நிறைவேற கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவம் உண்டாகக்கூடாத அளவுக்கு அவர் தன்னை காத்து கொண்டார். நம்ம பார்க்கிறோம், இயேசு மரணம் அடைவதற்கு முன்பாக குருத்தோலை நாள் போன ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு காலையில் கழுவி தன்னை சுத்தம் செய்து கொள்கிறார். ஏன்னா தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க போறேன் என்பதனாலே ஒரு புதிய உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தி கழிவுணவன் தன் கால்களை மாத்திர கழிவு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படைக்குள்ளாக ஒரு இறுதியான சுத்திகரிப்பை நடைமுறைப்படுத்தினார். ஏன்னா துவக்கத்தை பார்க்கிறோம், யோவான் சன்னை வர சொல்லி அவர் ஞானஸ்தானத்தை எடுத்து ஊழியங்களை துவங்குகிறார். முடிக்கும் போது நீங்கள் கால்களை கழுவி தான் வாயுத்திரமாக இருக்க ஆட்டுக்குட்டியை போல தன்னை காத்து கொண்டார். இந்த இடங்கள்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஊழிய காலத்தை நீங்கள் ஆட்டுக்குட்டியை போல இருந்தால் உங்களை கொண்டுடுவான், அவ்வளோதான். இப்போ சிங்கம் போல எதிர்த்து நிற்கப்பட வேண்டும். தெய்வத்திடத்தை நாம் கடந்து போகப்பட வேண்டும். தைரியமாக நீங்கள் எதிர்கொண்டாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுவே நீங்கள் கடைசியில் போகும்போது அங்கே போய் ஏறுவது ராஜாக்கிட்டே அங்கே போய் பண்ணினீங்கன்னா நான் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் துவக்க ஊழிய காலத்தில் ஒரு மனிதன் சிங்கத்தை போல கர்சிக்கப்பட வேண்டும். முடிவு காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முழுமையும் நம்மை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்காக தன்னை எல்லாத்திலும் பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தோட வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், தன் மெய்ப்பன் படி தன் ஆடுகள் ஜீவனை கொடுக்கிறான். ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தபடியாக தன்னை ஆடுகளுக்கு ஒப்புவிக்கிறார். ஆனால் நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற சொல்லுகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக தன்னை ஆடுகளை போலாக தன்னை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதாவது ஆடுகளை போல பாடுகளையும் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை நீங்கள் காணப்பட்டாதான் நாம் தெய்வத்திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். மூன்றாவதாக கழுதை. கழுதை என்பது பார்த்தீங்கன்னா சரி வாசிப்போம். மத்திய 21ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரைக்கும் வாசிப்போம்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து போதுங்க பார்க்கிறோம். மூன்றாவதாக எல்லாத்துக்கும் 2-3 அர்த்தங்கள் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலோமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஒருவன் ராஜாவாகப்படும் போது அவன் ஒரு கோவேறு கழுதை ஏற்றி அந்த மாளிகையை சுத்தி 4 புறம் வலம் வர வேண்டும். அப்படி கடந்து வந்து ராஜா வாழ்க என்று சொல்லி ஜனங்கள் இப்படியாக ஆர்ப்பரிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்றும் லூக்கால 1 சொல்லுகிற பிரகாரம் அவர் யாக்கோபு என்றென்றும் ராஜாவாக அரசாளுவார். அதன் அடிப்படையில் தான் அருமை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை மேலே ஏற்றி அவர் வலம் செய்கிறார்கள். மரக்கிளைகளை துணிமணிகளை போட்டு ஓசனா ஓசனா என்ன பண்ணாங்க, இயேசுவை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவருடைய நோக்கம் இந்த பூமிக்குள்ள ராஜாவை கடந்து வந்ததினாலே கழுதின் மேலே அப்படியே ஏற்றி கடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது நிறையா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். சகரி 9 இருக்கும். இப்படி இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் 1 அவர் ராஜாவாக இந்த பூமிக்குள்ள வந்தார் என்பதனாலே ஒரு கழுதை மேலே ஏற்றி அவரை பவுனி வர செய்தார்கள். 2வது பார்த்தீங்கன்னா ஏன் ராஜாவை போய் கழுதை மேலே ஏற்றுறாங்க? ஒரு சிங்கத்து மேலே ஏற்றிருக்கலாம், ஒரு குதிரை மேலே ஏற்றிருக்கலாமே. கழுதை என்பது சுமை சுமக்கக்கூடியது. தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய சுமையும் பாரங்களையும் அந்த தேசத்துக்கு ராஜா சுமக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையாக தான் ராஜாவை ஆக்கப்படும் போதும் கழுதை மேலே வளவரம் செய்வார்கள். அதில் இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் சுமந்து தீர்த்தது போல ஒரு வாழ்க்கை அவர் உருவாக்கி கொண்டதினாலே அவர் கழுதை மேல் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்ப நீங்கள் பூமியில் இருக்கிற மனிதனுடைய பாவங்கள் சாபங்கள் சுமைகள்லாம் சுமக்கணும். அப்படி சுமக்கப்படவிட்டால் நாம் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு சுமந்தது போல அவர் பூமிக்குள்ள ஒரு ராஜாவாக கடந்து வந்தார். அவர் ஆணை போல தன் மயிருக்கு முன்ன கொண்டு போகப்பட்டார். அவர் கழுதை மேலே ஏற்றி நகர்ப்புறத்தினுடைய ஊர்களும் வர செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை இயேசு செய்ததினாலே அவரை பின்பற்ற நீங்களும் அதை செய்தாதான் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். தெய்வ திட்டத்தை சார்ந்தும் நீங்கள் சிங்கத்தை போல காணப்பட வேண்டும். பூமிக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு ஆடுகளை போல பாடுகள் சுமந்து யதார்த்தமாக இருக்கப்பட வேண்டும். கழுதை போல அப்படியே பாரங்களை சுமந்தாதான் நாம் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து அடைந்த சம்பவத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தை நம்முடைய பாவம் நம்ம கழுவி நம்மை பிதாவாகிய நம்ம ராஜாக்களும் ஆசாரியர் ஆக்கினார். அதான் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து என்ன தெய்வத்திடம் செய்து தான் ராஜாவாக உருவாக்கப்பட்டாரோ அதேபோல் நீங்களும் அந்த அவர் சித்தத்தை செய்து கொடுத்தால் அந்த நிலைகளை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அரும்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து
அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் பார்த்தோம். தேவ நோக்கம் வேறு, மனித நோக்கம் வேறு. இந்த ரெண்டு நோக்கங்களாலே அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். அதோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளாக 3 மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறார். ஒரு சிங்கத்தை போல, ஒரு ஆடை போல, ஒரு கழுதையை போல. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் சுமந்து உண்மையை நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அவர் சித்தத்தை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த 3 மிருகத்துடைய சுவாசம், 3 மிருகத்துடைய தன்மைகளை நாமளும் சுமக்கப்பட வேண்டும். நாமளும் அதன்படி வாழ்ந்தாதான் நான் நிச்சயமாக தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் காணப்படவிட்டால் நாம் பொய்யராக மாறி விடுவோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அல்ல இயேசு நாம் கடந்து போகிறோம் என்று சொல்ல நிலைகள் இல்லாமல் நாம் கடந்து போய்விடும். அதோட இன்னும் ஒரு நிறைய சம்பவங்கள் உண்டு. இயேசுடைய சிலுவையில் அநேக நன்மைகள் உண்டு. சிலுவையின் அந்த மத்தியில் மாத்திரம் ஒரு 3 நினைவுகள் நடந்துச்சு. அதை மாத்திரம் நாம் தியானம் செய்து கடந்து சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அவர் மரணம் அடைகிற அந்த நேரத்தில் 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் ஒரு காரிருள் பூமியை சூழ்ந்து கொண்டது. அவர் மரணம் அடைந்த அந்த சமயத்தில் கல்லையிலிருந்து அநேகர் மரித்தவர் உயிர்த்தெழுந்து தான் நகரத்தில் போய்படியாக தன்னை காண்பித்தார்கள். 3ஆவதாக அவர் மரணம் அடைகிற அன்று அந்த வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்துடைய திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இயேசுவின் மரணத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. இந்த மரண தன்மையில் மாத்திரம் 3 சம்பவம் நடந்துச்சு. வாசிப்போம். மத்திய 27ஆம் அதிகாரம் 54 வாசிப்போம். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். 45 வசனம் வாசிக்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். உங்க அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல பூமி எங்கும் அந்தகாரம் ஆயிற்று. ஒரு காரிருள் உண்டாச்சு. பூமியுடைய மாலை நேரமாகிய 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் ஒரு பெரிய காரிருள். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் தேவகுமார் என்பது ஒரு சாட்சியாக மையப்படுத்தப்படுகிறது. இது உலகத்துக்கு ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த அந்த சாயங்கால வேளையில் 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் பூமி முழுவதும் ஒரு பெரிய காரிருள். ஆனால் இயேசு தேவகுமார் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சாட்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே மத்திய 27ஆம் அதிகாரம் 52, 53 வாசிப்போம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார்கள். காலங்காலம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் என்கிற ஒரு நிகழ்வை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள், அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இதனாலே அங்கே தேசத்தில் இருக்கிற மரணத்துக்கு எதிராக எதிர்பார்த்து அநேக மனிதர்களுக்கு நமக்கும் இப்படி ஒரு மீட்பு உண்டு. நாமளும் மரணம் அடைந்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், தன்னை உயிரடைய செய்வார் என்று உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணம் தருணாயில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுடைய நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த அநேக சரீரங்கள் கல்லறையிலிருந்து அப்படியே திறக்கப்பட்டு வெளியில வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மத்திய 27ஆம் அதிகாரம் 50, 51 வாசிப்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது.
பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இயேசு மறுபடியும் மகா சத்தமை கூப்பிட ஆவியை விட்டார். அவள் தேவாலயத்தில் திரைச்சல் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலையில பிளந்தது என்று பார்க்கிறோம். அது பெரிய ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளாகி ஆயத்த நாளில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே யூதர்கள் பிரதான ஆசாரியர் எல்லாம் தேவாலயத்தில் பிதாவுக்கு தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தொழுது கொண்டு இருக்கிற அந்த ஆயத்த நாளில் அவர்கள் தொழுது கொள்ளும் போது அங்கே திரைச்சலை இருக்கிற மோசையினால் வடிவமைக்கப்பட்ட தேவனால் சொல்லப்பட்ட ஆலயத்து முன்பாக ஒரு திரைச்சலை இருக்கும். அந்த திரைச்சலை எங்கேருந்து கிழியுது? மேலேருந்து கீழே கிழியுது. கீழேந்து கிழிச்சா மனுஷன் கிழிச்சுடான்னு சொல்லிடுவான். அந்த திரைச்சலை என்பது மேலே இருந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். தேவன், பரலோகத்தில் இருக்க தேவன் தான் அந்த சித்தத்தை செய்து கொடுக்கிறார். மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக காணப்பட்ட அந்த திரைச்சலை என்ன பண்ணுது? ரெண்டாய் கிழிக்கப்பட்டு தேவனை மனிதன் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சாக்கியம் இயேசுடைய மரணத்தினால் உண்டாகிறது. அதனால் காலங்காலமாக மரண படுக்கையில் இருந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மனிதர்கள் உயிரடைகிறார்கள். காலங்காலமாக தேவனை பார்க்க முடியாமல் இருந்த மனிதர்கள் இயேசுடைய மரணத்தினாலே மனிதனுக்கு தேவனுக்கு நேரடியான ஒரு தொடர்பை உண்டு பண்ணி அந்த நாட்கள் அப்படியாக உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய மரணம் என்பது நிறைய அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு விசேஷமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேஷமாக சொல்லப்பட்ட காலங்காலமாக நாம் மரண கட்டுகள் இருக்கப்பட்ட பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். மரித்து காணப்பட மனிதர்களுக்கு ஒரு உயிரடைது உண்டாகிறது. தேவனை காலங்காலமாக பார்க்க முடியாமல் இருந்த மனிதனை தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாட்கள் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன்றது ஆலோசனை கேட்கப்பட வேண்டாம். அங்கே இருக்க தீர்க்கதரிசனத்தை நீங்கள் கடந்து போகணும். 3 நாள் பிரயாணப்பட்டு அவர் எடுக்கிடத்துல போய் நான் ஒரு வீடு கட்டணும், பிள்ளைகளை படி, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் மலைகளில் இருக்க தீர்க்கதரிசனத்தை தான் போய் கேட்கணும். ஆனால் இன்று அப்படி இல்லை. உங்களும் 2 பேர் 3 பேர் ஒரு மனப்படு கூடி ஜெபிக்கிற இடத்துல வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை இயேசுடைய மரணத்தின் மூலியமாக தான் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அதனால் நாட்கள் நாம் இயேசுடைய பாடு மரணத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கணும். அவருடைய மரணத்துடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மரித்து அடக்கமாட்ட மனிதன் உயிரடைகிறான். இயேசு தேவகுமாரன் என்று அறிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய காரியம் இதே போல கடைசியில் அப்படியே கொண்டு போறான். என்ன 1ஆம் நூற்றாண்டு நடைமுறைப்படுத்தினதோ அதேமாதிரி தேவனுடைய வருகையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். அப்படி நடைமுறைப்படுத்த தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க நாம் சாத்தியமாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வசனம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒளிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிதமான வாதிகளால் பாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்று எகிப்தண்டம் ஞானாத்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவர் 2 தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியில் இருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 1 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி எதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க பார்க்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல என்ன நடந்தது. அதுதான் கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட திருச்சபைக்கு ஒப்புவிக்கிறார்.
அந்த 2 தீர்க்க சொல்லி முடியிடும் போதும் தேவன் அவர் மரணத்துக்கு ஒப்புவிக்கிறார். இயேசு எப்படி 3 நாள் தன் கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்தாரோ, இவரும் பூமியின் மேல 3 நாளுக்கு பிறகு உயிரடைகிறார்கள். அவர் உயிரடையும் போது அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மரணத்துல எப்படி மரித்தோர்கள் உயிரடைந்தார்களோ அதே போல இவருடைய மரணத்துக்கு பிறகுதான் மரித்தோர்கள் உயிரடைகிறார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் ஒரு பெரிய காரிருள் உண்டானதோ அதே போல ஒரு பெரிய காரிருள் பூகம்பம் நிலநடுக்கம் உண்டாகி 7000 பேர் மரித்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் என்ன நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதே போல கடைசி கால சபைய முடிவும் நடைமுறைப்படுத்தப்படும். அப்படி நடைமுறைப்படுத்த நாம் இயேசு என்ன பண்ண போறோம், சந்திக்க போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பலமுறை இருக்கிற அறிவித்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொல்லப்பட்ட 7 வார்த்தைகள். முதலாவதுபடியாக தான் சொந்த ஜனமாகிய பிரதான யூதர்கள் இஸ்ரவேலரை பார்த்து, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், பிதாவே இவர்கள் மன்னி என்று சொல்கிறார். இரண்டாவது, அவர் சிலுவையை தொங்கப்படும் போது வலதுபுறம் இடதுபுறம் கல்லர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலை கிடையாது. மோசே பிரமாணப்படி நம்ம கொடுக்கப்பட்ட நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவம் செய்தால் கல் எறிஞ்சு தான் கொல்லணும். சிலுவை என்பது கிரேக்கர்களுடைய நாகரிகம், ரோமோடைய நாகரிகம். அவர்கள் அங்கே இஸ்ரவேலெல்லாம் தன்னுடைய ஆளுகளை வைத்திருந்ததினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பிரகாரம் மனிதன் பாவம் செய்வதற்கு சிலுவைகளை சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா மோசே பிரமாணம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலுவையெல்லாம் ஒன்று கிடையாது. பைபிளில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான். மனிதர் பாவம் செய்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அந்த நிலை ரோமோட ஆதிக்கத்தில் இருந்த ரோமோ சக்கரவர்த்திகள் தான் சிலுவைங்கிற ஒரு தண்டனை ஒவ்வொரு நாட்டுகளுக்கு ஒரு, இப்போ நம்ம நாட்டில் என்ன பண்ணுவோம், தூக்கு தண்டனை. அரபி நாடுகளில் கல் எறிஞ்சு கொல்லணும். இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு சில நாடுகளை பார்த்தா நாற்காலில் உட்கார வச்சு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா இது ரோமாபுரியுடைய ஆதிக்கத்தில் காணப்பட்டதுனாலே அவர்கள் கொடுக்கப்பட்ட தண்டனை பிரகாரம் இயேசுபடியாக சிலுவையை சுமக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்ல இறைமார் ஒவ்வொரு நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 பக்கம் இருக்கிற கல்வர்கள். ஒருவன் இயேசுவை நிந்திக்கிறான், நீதான் தேவனுடைய குமாரன் அல்லவா, உங்களை என்ன பண்ணுங்க ரட்சித்துக்கொள். வலது போடுறதுக்கு கல்லன்னு சொல்ல, ஆண்டவரே நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவங்களுடைய அந்த மனிதனுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவன் அக்கிரம பாவங்கள் அநேக செய்தவன், வாழ்நாள் முழு பாவம் செய்தவன். அவன் சொல், ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும். இதெல்லாம் நிறைய ஓமைகள் இருக்கிறது. கடைசி காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது தொன்று தொட்டு தான் வரும். 2 பேரும் ஏந்திரம் அடித்து கொண்டிருந்தார், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். 2 பேரும் கூரை நெய்து கொண்டிருந்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். அதன் அடிப்படைகளாக 10 கன்னி பெண்கள் போறார்கள், 5 கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட, 5 கைவிடப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகளுக்கு தான் இந்த 2 கல்லர்கள். ஒருவன் தன் பாவத்தை நினைவு கூர்ந்து மனசாப்படுகிறான், அவனுக்கு தேவன் இன்றைக்கே பரிதேசிங்கிறான். அவன் நினைச்சது என்னன்னு கடவுள் ராஜ்யத்தை ஆண்டவரே நீ போன நினைவு கூறன்னு கேட்கிறான். ஆனால் அவர் சொல்ல, இன்றைக்கு என்னோட என்ன பண்ணுவேன், பரதேசில் இருப்பாய். அதே போல கடைசி காலத்தில் காணப்படுகிற அந்திகிறிஸ்து மனவாட்டியும் தான் ஒப்பிடுகிறான். வெளிப்படுத்த 17ஆம் அதிகாரம், அந்திகிறிஸ்து 12ஆம் அதிகாரம் மனவாட்டி. 2 பேரும் தெய்வத்திட்டு தான் கடந்து போகிறார்கள். எப்படி அந்த கல்லனுக்கு அன்றே கிடைத்ததோ, நம்முடைய உயிர் தெழுந்த பிறகு நாம் அடுத்த செகண்டே நான் 1000 லட்சம் துவங்க போகிறோம். அந்த கல்லனுக்கு கிடைக்கப்பட சாக்கியம் அவன் தேவ ராஜ்யத்துக்கு கிடைச்சா போதுன்னு கேட்கிறான். அவன் இன்று என்னோட பரதேசில் இருப்பேன்னு சொல்கிறார். ஆதாம் காலத்தில் யாருக்கு கிடைக்க முடியாது ஒரு பெரிய சாக்கியம், நாமே தெய்வத்திட்டத்துக்குள்ளாக கடந்து போய் ஒரு ராஜரீகத்தை துவங்க போகிறோம். இப்படி நிறைய ஒவ்வொரு இடத்துல நீங்கள் நிறைய சிந்தனை செய்யப்பட வேண்டும். ஆவிக்குள்ளாக கடந்து போக வேண்டும். கடவுள் அநேக மகத்துவங்களை மையப்படுத்தி வைத்திருக்கிறார். வலது பக்கத்தில் கல், அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இன்றைக்கு பரதேசில் இடம் கிடைக்கப்படுகிறது. அவன் தேவரை சுதந்திரத்துக் கொள்கிறான். அதன் அடிப்படை வலது இப்படி அந்த 2 கல்வல ஒருவனா தேவ சிலாக்கியது. நீங்க இந்த வலது பக்கம் என்பது நிறைய போகும். மத்திய 25ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நிற்கிற வலது பக்கம் கர்த்தர் ஆசிரியர் உள்ளே வாருங்கள்,
உலகத்தோட தேவன் தீர்மானிகள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொரு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. மூன்றாவதாக தன் மரியாதை பார்த்து சொல்லுகிறார், யோவானை பார்த்து இதோ உன் மகன் என்றும் இதோ உன் தாய் என்று சொல்லப்பட்டதா பார்க்கிறோம். பொது பிரமாணப்படி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 10 கட்டளையில் ஒரு கட்டளை பார்க்கிறோம், உன் தாயின் தன்னை கனம் பண்ணுவாயாக, உன் ஆயுசு நாளுக்கு நீடித்து இருக்குன்னு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒவ்வொரு வேத பிரமாணமும் அவர் மையப்படுத்துகிறார். இந்த 3 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்காக கொடுக்கிறார். பாக்கி இருக்க 4 வார்த்தைகள், தேவனே தேவனே என்னை கைவிட்டீர், தாகமாயிருக்கிறேன், ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இந்த 4 வார்த்தைகள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னை குறித்து பேசுகிறார். இப்படி இறைசன் நிறைய மறைப்பொருளை வைத்திருக்கிறார். நீங்க எல்லாத்திலும் எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாம் தீர்க்கதரிசனம் எழுதப்பட்ட விஷயங்கள். ஏசாயா 53, 52, 54, சங்கீதம் 22, சங்கீதம் 35, இப்படி எல்லாமே எழுதப்பட்ட வார்த்தை தான் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஒன்றுமே மாறுவதே கிடையாது. அதெல்லாம் நாம் தெய்வ ஒரே ஒரு வசனத்தோடு வாசிப்போம். சங்கீதம் 35 வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சங்கீதம் 30:5. சரி, 22:1 வாசிங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இங்க இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை ஏன் மீட்டுக் கொண்டீர்? வேதத்தில் இல்லாத ஒன்றுமே இயேசு செய்தது அல்ல. ஆனால் சொல்லுகிறார், நான் சாப்பிடுகிற போஜனம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி. ஆனால் இறைசும்போது நாம் தேவனை தேடு, நாம் எல்லாம் வேதத்தை நிறைய ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். திருச்சபை குறித்து என்ன எழுதியிருக்கிறார், குடும்பத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறார், ஒரு தனி மனிதனை குறித்து என்ன எழுதியிருக்க ஆராய்ந்தாதான் அதை கை கொள்ள முடியும். கை கொண்டாதான் நித்திய ஜீவனை நீங்கள் அடைய முடியும். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்தின கல்வாரிசில பேசப்பட்ட 7 வார்த்தைகள் ஆதான் செய்த சாபத்தினால் உண்டாக்கப்பட்ட 7 தண்டனைகள். அதன் அடிப்படையில் அந்த 7 தண்டனையும் சிலுவையை உடைக்கிறார். ஆதான் செய்த பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கிறார். இப்படி இறைமார்க்கத்தை ஒவ்வொன்றும் தெய்வ திட்டத்துக்குள்ளாக நாம் தியானம் செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, ஒரு கடினமான பாரமான நிகழ்வு. அது இயேசு நமக்கு எதற்கு சுமந்து தீர்த்தார்? உலகத்தில் ஒரு சாட்சியை நடைமுறைப்படுத்துகிறார். எதற்காக இயேசு தன்னை அனுப்பி கொடுத்தார்? ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார். அதான் மனவாட்டியை குறித்து, நம்மை குறித்து, ஊழியத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து என்ன எழுதியிருக்க நாம் மையப்படுத்தப்பட வேண்டும். இது நமக்கு இல்லை, நான் விட்டு விட்டீங்கன்னா நாம் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஒரு நடைமுறைப்படுத்துகிறார். 3 மிருகங்களை பலி செலுத்த கொடுக்கிறார். ஒரு புறா குஞ்சு, ஒரு ஆடு, ஒரு மாடு. அதை நாம் ஒப்புவித்து இருக்கிறோம். புறா குஞ்சு என்பது ஆவியானவர் ஒப்புவிக்கிறார், ஆடு என்பது இயேசு கிறிஸ்து ஒப்புவிக்கிறார், காளை என்பது பிதாவை ஒப்பிடப்படுகிறார். இப்படி எல்லாமே இறை சமூகத்துக்குள்ள நாம் எதாச்சியா கொடுத்திருந்தால் எல்லாத்தையும் ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிறது. அது அடிப்படையில் நாம் கடந்து போய் நாம் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், உயிரிழதாக இருக்கலாம், எல்லாம் தேவனுடைய இறை திட்டத்தின் அனுமதியில் கொண்டு போகிறார். அவர் நம்மை குறித்து என்ன எழுதியிருக்க நாம் அதுக்கு நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அவர் என்ன தீர்மானித்து அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா நம்மளால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 5
22 வாசம் அதில் நிறைய இருக்கு. அவர் வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார். 18 வாசம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள். அதான் இயேசு கிறிஸ்துடைய அந்த உடையை பார்த்தீங்கன்னா அங்கே போர் வீரர்கள் யார் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கேட்கிறார்கள். அதை கிழிச்சு ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அவர் முடிவு எடுக்கிறார்கள், சீட்டு போடுவோம், யார் மேலே விழுதோ அவரை எடுத்துக்கொள்வோம். அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவ திட்டம் தீர்மானம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரே ஒரு புள்ளியோட மாறாது. அவர் என்ன எழுதி வைத்தாரோ அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும். நம்மை குறித்து என்ன எழுதி நாம் அதற்கு கடந்து போகப்பட வேண்டும். வேதம் நம்மை குறித்து என்ன தீர்மானித்தாரோ அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிறவனமாக நம்மை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. காலங்காலமாக நாம் தேவனை அடைந்து கொள்ள முடியாமல் இருக்க தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை பண்படுத்துகிறார். ஏதோ தோட்டத்தில் இழந்து போன ஜீவனை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். ஏதோ தோட்டத்தில் இழந்து போன தேவனுக்கு நமக்கு ஒரு உறவுகளை மீண்டும் புதுப்பித்து கொடுக்கிறார். ஏதோ தோட்டத்தில் அழியாமையை அறிந்து கொள்ள இந்த பூமியை நாம் காலங்காலமாக ஆட்சி பண்ணுவதற்காக தீர்மானித்ததை நாம் நிறைவேற்றி கொடுக்கிறார். இப்படி பல நிலைகளை நாம் தியானம் செய்யலாம். இப்படி ஒரு பெரிய உயர்ந்த மரணத்தை தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மரணம் என்பது விசேஷமாக கடைசிகால சபையாக நமக்கு தான் சொந்தம். அதை அறிந்து நம்மை குறித்து என்ன வேதம் எழுதியிருக்கிறதோ அதை ஆராய்ந்து கை கூட நீங்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக இயேசு நாமத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.